நெக்ஸ்ட் வந்து இருக்கிறது வந்து பார்த்தோம்னா அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு புது டேப்ல ஓப்பன் ஆகும். இதில் எனக்கு முக்கியமாக எல்லாருமே நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் கிரீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து இந்த செட்டிங்ஸில் இந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் சேவ் செட்டிங்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து டெல்டா, காமா, தீட்டா, வேகா ஸோ எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பைரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இண்டெக்ஸை இந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ் ட்ரேட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நெக்ஸ்ட்டு ட்ரேடர்ஸ் கண்ட்ரோல். இப்போது இந்த ட்ரேடர்ஸ் கண்ட்ரோல் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா அலர்ட்ஸ் ஆன் ஓவர் ட்ரேடிங். இப்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ ட்ரேட்ஸ் தான் நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து நம்பர்ஸில் என்ட்ரு கொடுத்துட்டு சேவ் அலர்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வேளை அந்த ட்ரேடிங் டேல அந்த லிமிட்டை தாண்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அலர்ட் வரும். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து அலர்ட் ஆன் ஹெவி லாஸஸ். ஒரு வேளை உங்களோட கேபிட்டலுக்கு நான் இவ்வளோ % தான் ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னா 1000 rupees அப்படின்னா 1000 rupees கொடுத்துட்டு செட் அலர்ட் கொடுத்துட்டிங்கன்னா இன்கேஸ் நீங்கள் 1000 rupees லாஸ் அக்கர் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அலர்ட் வந்து கிரியேட் ஆகும். இதுக்கடுத்து கில் ஸ்விட்ச். இப்போ ஓவர் ட்ரேடிங்கை நம்ம நிறுத்துறதுக்கு கில் ஸ்விட்ச் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த இதுவுமே வந்து எப்படின்னா நீங்கள் இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஓப்பன் பொசிஷன் எதுவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் டே தான் வந்து நீங்கள் இதை ட்ரேட் பண்ணுறதுக்கு இது வந்து எனேபிள் ஆகும். அதாவது மிட்நைட் 12 AM மேலே உங்களுக்கு வந்து இது வந்து எனேபிள் ஆகும். ஸோ இதுதான் வந்து ட்ரேடர்ஸ் கண்ட்ரோலில் இருக்க முக்கியமான விஷயங்கள். இப்போ அடுத்து பார்க்கலாம். இப்போ ட்ரேடர்ஸ் டைரி இதை நம்ம இப்போ கிளிக் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் உங்களோட ட்ரேட்ஸ்க்கான ரீசன்ஸை நீங்கள் ஈஸியாக நோட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த ஃபஸ்ட்டு இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் வியூ இன் டீடைல். இதில் வந்து நோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன நோட்ஸ், அதாவது வந்துட்டு இந்த ட்ரேடை நான் ஏன் எடுத்தேன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல ஈஸியாக நோட் பண்ணி வச்சுட்டு மாடிஃபை அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஜேர்னல் மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரைஸ் அலர்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். 250 ப்ரைஸ் அலர்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் தன் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இந்த ஷேர் தன் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும். ஸோ உங்களோட ரெஃபரல் கோடு இருக்கும், அதையும் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஹோம் ஸ்க்ரீனில் நம்ம மோஸ்ட்லி கவர் பண்ணியிருக்கோம். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.